புருஷனோட இருக்கவே இல்லையா? இல்லைங்க மேடம். அப்போ உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது? இது வந்து மேடம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுனாங்க மேடம். தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க நீங்க. என்ன பிரச்சனைமா? இந்த பொண்ணு வந்து கல்யாணம் முன்னாடி மாசமா இருக்கு மேடம். இல்ல புரியல. எல்லாம் பண்ணி கல்யாணத்தை பார்த்துக்கு இதில் வந்து 13 வாரம் 4 நாள் கணக்கு வருது. கல்யாணம் வந்து கம்மியாகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது வந்து ஜாஸ்தி ஆகுது. அதோட கேனேத்து பார்த்தா திருப்பி ஆஸ்பத்திரிக்கிட்டு போனால் செலவு பண்ணி அதோட அம்மா வீட்டுக்கு போய் இட்டும் போவாங்க. அவங்க அம்மா வந்து இட்டும் போயிட்டாங்க. அதோட இது வரைக்கும் என் பிள்ளையும் போனது கிடையாது, நானும் போனது கிடையாது, அவளும் இங்கே வந்து இருந்தது கிடையாது. 2வது குழந்தை பேத்து வச்சுங்கிறேன். பேர் என்ன தம்பி? என் ராஜவேல் மேடம். நாங்க என்னப்பா செய்யணும் உங்களுக்காக? இது வேணாண்டு ஒரு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். யார் இது? உங்க அண்ணனா? ஆமா மேடம், பெரியமா பையன் மேடம். பெருமா பையன் எனக்கு அண்ணன் முறை. அவங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் தொடர்பு இருக்கா? அது முன்னாடி இருந்தது சொல்றாங்க அந்த ஊர்ல. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. இவனும் அழுவானா அவனும் அழுவானா. அவன் எல்லா வயதும் பழக்கம் வந்து எந்த பழக்கம் இல்லாம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப என்ன மனுஷன் பழக்கம் ஆரம்பிச்சுதான் மேடம். இதுக்கு என்னால முடியும். இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவனும் செட் ஆகும். அம்மா ஓ நீ அப்படி வரியா? பேர் என்னம்மா? ரேணுகா. படிச்சிருக்கியா? எது வரைக்கும் படிச்சிருக்க? 8வது படிச்சிருக்கேன் மேடம். ஏன்னு உனக்கு விருப்பம் இருந்தது அந்த திருமணத்துல? எனக்கு விருப்பம் இருந்தா மேடம் நான் கல்யாணம் பண்ணேன். அவரை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணீங்க? அப்படின்னு இல்ல, சொல்லிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு மேடம். இப்போ உங்க குழந்தைக்கு எத்தனை மாசம்? குழந்தைக்கு 4 மாசம் ஆகுது மேடம். இது என்ன இது? அரே நீ அப்பா கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சா? ஆமாம் மேடம். இப்போ குழந்தைக்கு 4 மாசமா? ஆமாம் மேடம். எப்படிமா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தப்பா சொல்ற. 1 வருஷம் தான் ஆச்சா கல்யாணம்? ஆமாம் மேடம். 1 வருஷம் தான் ஆகுது மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் புருஷனோட இருக்கவே இல்லையா? இல்லைங்க மேடம். அப்போ உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது? இது வந்து நான் சொல்றேன் மேடம் அந்த கஷ்டத்தையும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க சொந்தக்கார பையன் தான் என்ன ஒரு நாள் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அதில் மயக்க மருந்து சும்மா இருமா. சுத்த முறா டே, சுத்த முறா டே. கதை அளந்து மேடம். ஓத்து விடு ஒம்பாட்டுக்கு, ஓத்து உலக விடு ஒம்பாட்டுக்கு. எதுக்கு பசங்க வாழ்க்கை எப்படி கெடுக்குறீங்க? சோலி முடிச்சு. லவ் பண்ணி தொலைக்கிறேன்னா சொல்ல தானே வேணும். இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவனே கல்யாணம் பண்ணி போக வேண்டியது தானே. கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து மருந்து கொடுத்து என்ன இது? இதான் மேடம் உண்மை. நீ போய் குழந்தைய பெத்துட்டு வருவா, அவங்க புருஷன் ஏத்து பாரு. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எங்கள் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்டு மேடம் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் எப்படி குழந்தை வந்தது உனக்கு வீட்டுக்காரரோட இல்லாம? அதான் மேடம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஆயிடுச்சு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? அவங்க தான் மேடம் ஃபோன் பண்ணி கெடுத்துட்டாங்க மேடம். இந்த மாதிரி ஃபோனில் அவங்க தப்பு தப்பாக பேசினாங்க. எங்கள் வீட்டுக்கார அது ஓலா 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 ஓலம்மா. அவுட் ஸ்பீக்கர் போட்டு அதை கேட்டு என்ன அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க மேடம். பொய்யெல்லாம் சொல்ல மேடம், உண்மை மேடம். என்ன கதை சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐ லவ் யூ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் மேடம் ஃபோன் பண்ணேன். அந்த பையனோட தொடர்புல இருந்தியா? இல்லைங்க மேடம், ஃபர்ஸ்ட்லாம் இல்லைங்க மேடம். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ண பிறகு தான் எங்கள் வீட்டுக்கு வரப்போனாங்க மேடம். இல்லாட்டி என்ன? யார் இந்த பையன்? அவங்க பையன் தான் மேடம், குமார் மேடம். அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் 2 பசங்க இருக்கு மேடம். ஆடா பாவீங்களா.
வேற பொழப்பே இல்லையா உங்களுக்கு? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மேடம் கிகோலோ பையன். பாப்போம். அவங்க தான் மேடம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுனாங்க மேடம். தப்பா போன்ல பேசினா குழந்தை வருமா? அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டு போனா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு அதான் நல்லது நடந்துடுச்சுல்ல. முதல் அபார்ஷன் ஆனதே 4 மாசம் இருந்ததா மேடம்? அதையும் கிட்ட தான் மேடம், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் மேடம். கல்யாணம் ஆகி 15 நாள்ல அபார்ஷன் ஆயிடுச்சு. எப்படி 4 மாசமா இருக்கும்? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? அது எப்படி 13 வாரம் ஆகும்? 15 நாள் அபார்ஷன் ஆனா எப்படி 13 வாரம் ஆகும்? யாரு கூட இந்த மாதிரி தப்பா பழகல மேடம். ஓலா 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 ஓலம்மா. வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வாழறதுக்கு அவங்க கூட யாராவது போவாங்களா? நான் நம்பி போயிட்டேன் மேடம். அது எப்படி நம்புவே நீ? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவங்க டூர் போயிட்டு சாகணுமா மேடம்? இவங்க ஏன் மேடம் சாகணும்? நான் இது காசு அசிங்கமா சேர்த்து நீங்க நான் சொல்றது? மேடம். அப்ப எங்களை அசிங்கமா பேசுறாங்க நீ மேடம். அசிங்கம் தானே பண்ணிருக்க. சோலி முடிச்சு. என்ன வந்து கேட்டா ஓடகாலு சைதப்பட்ட நான் கேட்க மாட்டேனா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. பிரிச்சுதான். ஹலோ ஹலோ, குமார் பேசுறீங்களா? குமார் தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். வணக்கம். சொல்லுங்க. நான் ஜி தமிழ்ல இருந்து பேசுறேன்ப்பா. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. சரி, குழந்தைக்கு யாரு காரணம்? குழந்தைக்கு யாரு காரணம்? குழந்தைக்கு யார் காரணம்? நீங்க தான் சொல்லணும் யார் காரணம்னு. ஓ நீ அப்படி வரியா? குமார், உங்க குழந்தை தான் ரேணுகா பெத்திருக்கா சொல்றா. மேடம் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கு என்னன்றது தெரியாது. அதாவது நம்ம எல்லாம் ஒன்னா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? அப்ப உங்ககிட்ட ரேணுகாவின் குழந்தைக்கு அப்பா நீங்களா? ஆமா, இது தெரியாதுங்க மேடம். அதாவது என்னன்னா நம்ம எல்லாம் பண்ணோம் எல்லாம் இருந்தோம். ஆனா ஓலா 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 ஓலம்மா ஒதுங்கிட்டேன். இது உங்க குழந்தை தானான்னு தெரியறது ரொம்ப ஈஸிப்பா. டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்னு எடுத்தா தெரிஞ்சிடும். சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி. அதுக்கப்புறம் என்ன பேசணும், அவங்க யார் என்ன பேசுறாங்களா, என்ன ஏது எதுவுமே கிடையாது. பேச்சுவார்த்தையே கிடையாது. அவங்க நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது உங்க குழந்தைன்னு நிரூபணம் ஆச்சுன்னா என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணலாம். அதுக்காக ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க அந்த பொண்ணை சேர்த்துப்பீங்க? இல்ல இல்ல, எனக்கும் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இது நீங்க செஞ்சது இருக்கே, இதை விட கேவலமான விஷயம் இருக்க முடியாது. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு குழந்தை கொடுத்திருக்கீங்க நீங்க. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? சொல்லுங்க மேடம். மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு தயாரா? இல்ல மேடம். அந்த மனநிலையில இல்ல நீங்க. சோலி முடிச்சு.